இந்த எலெக்ஷன பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. ஆ பாமகலயும் வந்துட்டு அன்புமணி அவர் வந்து எலக்ஷன் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. யாரு? டிடிவி தினகரன் ஐயா அவர்கள் நிக்க மாட்டேன் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அன்புமணி நிக்கலையா? அன்புமணி அவர்களும் நிக்கல. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிக்கல அப்படின்னு சொல்லி பின்வாங்கும் போது அரசியல் களம் என்னவாக இருக்கும்? என்ன மாதிரியான மாற்றம்? நினைத்துக்கலாம் அந்த சீமானோட எல்லாம் போய் அரசியல் பண்றதுக்கு நாம நின்று என்ன பண்ண என்னைய அப்படி என்னைய சீமான பண்ணிட்டாரு. ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தி கொண்டு அவர் ஒரு அரசியல். ஆ. இது அதாவது விஜய் வந்ததினால் நாட்டில் ஏற்பட்டிருக்கிற ஒரே ஒரு மாறுதல், சீமா அவுட். இதான் விஜய் அவர்கள் விஜய் வந்து சீமானுடைய ஓட்டை பிடிக்கிறார். அவ்வளவுதானே தவிர பிறருடைய ஓட்டையெல்லாம் முடுங்குவார் என்பதற்கான ஆதாரம் என்னிட இல்லை. ஏன்னா அவர் ஒரு உளறல் கூட்டம். இந்த நாட்டுல வந்து 12% 13% ஓட்டு அலையுது. 50 ஆண்டுகளா அலையுது. அந்த ஓட்டு விஜயகாந்துக்கு போணுச்சு. சரியா? விஜயகாந்த் அந்த அளவு தான் வாங்க முடிஞ்சுச்சு தனிச்சு. கூட்டணியில் சேர்ந்து தான் எதிர்கட்சியாக முடிந்ததை தவிர தனியாக நின்ற போது 12-13% வாக்குகள் தான் பெற முடிஞ்சிச்சு. அந்த ஓட்டு விஜயகாந்த் இல்லாத போது அதில் ஒரு பகுதி சீமானுக்கு போணுச்சு. அப்போ விஜய் வரல. அப்புறம் விஜய் வந்த பிறகு அந்த ஓட்டு விஜய்க்கு வந்து விடும், சீமா அவுட்டு. அப்புறம் விஜயும் வாங்கி 10-12% நம்ம என்ன தொங்க முடியும்? ஒன்றும் தொங்க முடியாது, ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் இந்த ஓட்டு மறுபடியும் புதுசாக எவன் வருவான்னு பார்த்துக்கணும். நம்முடைய மக்களுக்கு இந்த 2 திராவிட இயக்கமும் வேண்டாம் என்று நினைக்கின்றவர்கள் ஒரு 10-15% இருக்கிறார்கள். அதிகம் 15%, குறைந்தது 12%. அவர்கள் தான் விஜயகாந்தை உருவாக்குகிறார்கள், சீமானை உருவாக்குகிறார்கள், விஜயை உருவாக்குகிறார்கள். வேண்டுமென்று இல்லை, அவர்களுக்கு போட மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் போடுகின்ற வாக்குகளால் இவர்கள் உருவாகி விடுகிறார்கள். பிறகு இவர்கள் வெளியேறி விடுகிறார்கள். புதிய விஜய் இதுக்கப்புறம் புதுசா ஒரு ஆள் வந்துகிட்டே இருப்பார்கள். அந்த திராவிட இயக்கங்கள் போகின்றவர்கள் இந்த 12-13% வாக்குகள் மாற்று கட்சிகளுக்கு தான் விழும்.